ஜெய், வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சமயங்களில் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையே மாறிச்சு உன்னால. உனக்கு ஞாபகம் இருக்கா? I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, know I call it bad luck. I don't care about others, I'm my very own idol. And my lines stay holy like the scriptures in the Bible. I'm a classy little girl, Louis V's my daddy, Donatella's my mommy, got a pet named Gucci. I'm the kind of girl, I'm from the bottom, reached out to the mass with trash. And now I got my own clothes, while I'm a talking, my looks not walking. Superstar swag, you know I be rocking. Nansının paraygalan pudiro. As I am talking, my looks not walking. Superstar swag, you know I be rocking. Nabanda adoro, I can give a molecon. Nansının paraygalan pudiro. As I am talking, my looks not walking. Superstar swag, you know I be rocking. I'm a first class ladder kid, shot it down out of king. Watch your step, girl, villain the revetari key. Sometimes I can be a butterfly, sometimes. ஏய், ஏன்டா எப்போ பார்த்தாலும் கவலையாகவே உட்காந்துருக்க? வா வா, சின்ன ஒரு வாக்கு போ. வாழ்க்கைனா இப்படிதான். கார்ல் மார்க்ஸ் அவர் சொல்லியிருக்காரு, மாற்றம் ஒன்று மாறாதது. அதாவது மாறுறது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாஸ்ட் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் செகண்ட் வேர்ல்ட் வார் டயத்துல ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டாராம், எப்படி எப்பவுமே கவலையே இல்லாம இருக்கீங்க? அதுக்கு அவர் சொன்னாரா, எனக்கு கவலைப்படுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு. இன்னொரு விஷயம் என்ன, பிரான்ஸ் மாவீரர் நெப்போலியன் ஒரு இங்கிலாந்து ட்ரூப் எல்லாம் அவரை சுத்தி வளைச்சிட்டாங்க, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அவரோட தளபதி வந்து, இனிமே நான் தப்பிக்கவே முடியாது, சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னாரா. அப்ப நெப்போலியன் சொன்னாரா, இப்பதான் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, எப்படி வேணா குறி பார்க்காம சொல்லலாம். புரியுதா உனக்கு? கடவுள் நம்பிக்கை அதிகம் இல்ல? ஓகே, ஓ வழியிலே சொல்றேன். அப்படியே ஒரு நடந்துகிட்டே போவா. வா வா. ஆன்மீகத்துல ரமண மகரிஷி அவர் சொல்றாரு, ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு லக்கேஜ கீழே வைக்காம இருந்தா யார் தப்பு? இத்தனை பேரை தாங்கி ட்ரெயின் மாதிரிதான் இறைவன் உன்னையும் தாங்குவாரு, உன் கவலையும் போக்குவாரு. இன்னும் டீப்பா சொல்லணும்னா வேதாத்திரி மகரிஷி ஒரு அற்புதமான ஒரு மகன். வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்லுவாரு சிம்பிளா, கவலைங்கிற வழக்குள்ள மாட்டிராதீங்க அப்படின்னு. எப்படி கவலைங்கிற வழக்குள்ள
மாட்டிடாதீங்க அப்படின்னு. வாழ்க்கைனா எதிர்த்து போராடணும். அது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறது தானே வாழ்க்கை. என்னடா அன்னைக்கு நீ சொன்ன அந்த மகான்களோட எனர்ஜிக் வேர்ட்ஸ், தலைவர்களோட வார்த்தைகள், வாழ்க்கையில் கவலைப்படக்கூடாது, எது நடந்தாலும் மனசை தளரவிடாமல் வாழணும். சிரிக்காதடா. இன்னும் எனக்குள்ள நீ எனர்ஜியாக வாழ்ந்துட்டு இருக்க. இந்த தாழ்வு மனப்பான்மை, கவலை, விரக்தி, பயம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக எந்திரிச்சு நின்னோம்னா வாழ்க்கை நம்ம கையில் தான்.